வணக்கம். ஒரு நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு. அது எப்படி தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யாருங்கிறத தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தியா மாற முடியும்? ஹம், இன்னைக்கு இந்த ஒரே ஒரு வாக்குறுதியை வச்சு ஆளும் கட்சியோட கணக்குகள், ஒரு புது சூப்பர் ஸ்டாரோட அரசியல் என்ட்ரி, அப்புறம் மக்களோட எதிர்பார்ப்புகள்னு ஒரு 3 பக்கமும் பின்னப்பட்டிருக்கிற ஒரு சிக்கலான வலைய நம்ம அழுக்க போறோம். நிச்சயமா. நீங்க எங்களுக்கு அனுப்புன ஒரு வீடியோவை ஆதாரமா வச்சுதான் இன்னைக்கு நாம இத பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். இது வெறும் கடன் தள்ளுபடி மேட்டர் இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு பெரிய அரசியல் செஸ் கேம். கரெக்ட். இது மேலோட்டமா பார்க்கும்போது தேர்தல் நேரத்துல வர்ற ஒரு சாதாரண அறிவிப்பு மாதிரி தான் தெரியும். ஆனா ஆமா, இந்த முறை இதோட டைமிங், இதோட பின்னணி, இத சுத்தி நடக்கிற அரசியல் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அனுப்புன அந்த ஆதாரம் இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கிற 3 முக்கிய விஷயங்களை தெளிவா காட்டுது. ஓகே. அது என்னென்ன? 1, ஆளுங்கட்சியோட திட்டம். 2, களத்துல ஒரு புது போட்டியாளரோட சவால். 3, பொதுமக்களோட பெருகிக்கிட்டே போற எதிர்பார்ப்பு. ஹா, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல ஒண்ணுக்கொண்ணு எப்படி தொடர்புல இருக்கு, உன்னோட தாக்கம் இன்னொன்னு எப்படி மாத்துதுங்கிறது தான். சரி. அப்ப முதல்ல அந்த திட்டத்தோட விவரங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எல்லார் மனசுலயும் இருக்கிற முதல் கேள்வி. தள்ளுபடி 3 சவரனுக்கா இல்ல 5 சவரனுக்கா? 3 சவரன் கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சுன்னு உங்க ஆதாரம் சொல்லுது. ஆமா, 3 சவரன்ங்கிறது ஓரளவுக்கு உறுதியான தகவல் மாதிரி தான் தெரியுது. இத நம்பி 2022ல இருந்து மக்கள் கடனை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு கூட அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அந்த நம்பிக்கை தான் இப்போ அரசியல் கட்சிகளோட மூலதனம். இந்த திட்டம் முதற்கட்டமாக கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், அப்புறம் மத்திய கூட்டுறவு வங்கிகள்ல செயல்படும்னு உங்க ஆதாரம் குறிப்பிடுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், 2021ல இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சு நிராகரிக்கப்பட்டு ஆமா. அப்புறம் மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்களாம். ஓ, அப்ப பழைய கணக்க சரி செய்ய பாக்குறாங்க. அதேதான். இது ஒரு வகையில போன தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்க முயற்சி பண்றோம்னு காட்டுற ஒரு செயல். ஒரு நிமிஷம். இங்க ஒரு சின்ன கேள்வி. இந்த கூட்டுறவு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்னு சொல்றாங்களே, இதுக்குள்ள என்ன பெரிய வித்தியாசம்? ம், மனா, ஒரு சாதாரண மக்கள் பார்வையில ஒரு கூட்டுறவு வங்கியும் ஸ்டேட் பேங்க் மாதிரியான ஒரு வங்கியும் எப்படி வேறுபடுது? தள்ளுபடி ஏன் முதல்ல கூட்டுறவு வங்கிகள்ல மட்டும் வருது? நல்ல கேள்வி. சிம்பிளா சொல்லணும்னா, கூட்டுறவு வங்கிகள் பெரும்பாலும் மாநில அரசோட கட்டுப்பாட்டுல வரும். ஓகே. அதனால மாநில அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்தா அதை இங்க செயல்படுத்துறது கொஞ்சம் சுலபம். ஆனா ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் மாதிரியான தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மத்திய அரசோட ரிசர்வ் பேங்க் கட்டுப்பாட்டுல வரும். அங்க மாநில அரசு நேரடியா ஒரு கடன் தள்ளுபடியை அறிவிக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க ஒரு கோரிக்கை தான் வைக்க முடியும். அதனால தான் உடனடியா ஏதாவது செய்யணும்னா மாநில அரசு தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிற வங்கிகள்ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஓகே. இது தெளிவா புரியுது. இப்போ அந்த திட்டத்திலேயே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. இந்த முறை தகுதி உள்ளவர், தகுதி இல்லாதவர்னு எந்த பாகுபாடும் இருக்காதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறதா உங்க ஆதாரம் சொல்லுது. ஆமா, அதாவது நல்ல சம்பளம் வாங்குற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போலீஸ் அதிகாரிகள்னு எல்லாருக்குமே இது பொருந்துமா? இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? மிகப்பெரிய மாற்றம். இது அந்த திட்டத்தோட நோக்கத்தையே மாத்துது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி திட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட, அதாவது வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கான ஒரு நலத்திட்டமா பார்க்கப்பட்டுச்சு. ஆமா, அதுதான் வழக்கம். இதுல ஒரு தார்மீக பிரச்சனை வராதான்னு நீங்க கேட்கலாம். அதேதான். அந்த கேள்வி எழதானே செய்யுது. உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு போறதுக்கு பதிலா வசதியா இருக்கிறவங்களுக்கும் இது போகுதுன்னா இதோட நோக்கம் நீர்த்து போகும் இல்லையா? நிச்சயமா. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. என்ன அது? ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் கொடுத்தா கிடைக்காதவங்க மத்தியில ஒரு அதிருப்தி உருவாகும். அது ஓட்டுல பாதிப்பை ஏற்படுத்தலாம் இல்லையா? சரிதான். ஆனா எல்லாருக்கும் அறிவிக்கும் போது அந்த அதிருப்திக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுது. எல்லோரையும் திருப்திப்படுத்த எடுக்கிற ஒரு முயற்சி இது. ம். ஒரு அரசியல் நகர்வு. கரெக்ட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் வெறும் கூட்டுறவு வங்கியோட நிறுத்திக்கிறதா இல்ல. உங்க ஆதாரம் சுட்டி காட்டுற மாதிரி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி செஞ்சது போல ஆமா. எல்லா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லயும் இந்த தள்ளுபடி வேணும்னு ஒரு வலுவான கோரிக்கை இருக்கு. அப்படியா? ஆமா, இந்த கோரிக்கை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா கவனத்துக்கும் போயிருக்குன்னு அந்த வீடியோ சொல்லுது. அப்போ இந்த கூட்டுறவு வங்கி தள்ளுபடிங்கிறது ஒரு ஆரம்பம் தான். மக்கள் எதிர்பார்ப்பு இதை விட பெருசா இருக்கு. நிச்சயமா. சரி. இந்த திட்டத்தோட விவரங்கள் இப்படி இருக்கு. ஆனா எந்த ஒரு அரசாங்க அறிவிப்புக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கும் இல்லையா? அதுவும் தேர்தல் நெருங்கும்போது. இங்கதான் நடிகர் விஜய் உள்ள வர்றாரு. கரெக்டா சொன்னீங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்ப நாம தனியா பார்க்க முடியாது.
தமிழ்நாட்டோட தற்போதைய அரசியல் சூழலோட சேர்த்து தான் பார்க்கணும். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சு ஈரோட்ல பேசும்போது திமுக தான் நம்மோட எதிரினும் நேரடியா சொல்லிட்டார். ஆமா, களத்திலே இல்லாத அதிமுகவை பத்தி பேச ஒன்னும் இல்லைன்னு நேரடியா தாக்கியிருக்கிறதா உங்க ஆதாரம் சொல்லுது. இது ஒரு புயலை கிளப்பியிருக்கு. ஆமா, இது ஒரு நேரடி தாக்குதல். ஆளுங்கட்சியே பிரதான எதிரியா அறிவிக்கிறார். இதோட வியூகம் என்னவா இருக்கும்? விஜயோட பிளான் என்னன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. அவர் தன்னை திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான மாற்று சக்தியா நிலைநிறுத்த பார்க்கறார். அதிமுக வாக்கு வங்கி ஒருவித குழப்பத்துல இருக்கிற இந்த நேரத்துல திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை தன் பக்கம் முழுசா திருப்ப இது ஒரு நல்ல உத்தி. சரிதான். ஆனா அதே சமயம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. திமுக அதிமுகவோட நல்ல திட்டங்களை தொடர வேணும் சொல்றாரு. இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. அது எப்படி புத்திசாலித்தனமான நகர்வா இருக்கும்? அது ஒரு தெளிவான மாற்று சித்தாந்தம் இல்லைங்கிறத காட்டலையா? ஒரு மாதிரி பாதுகாப்பான ஆட்டம் மாதிரி தெரியலையா? தோணலாம். ஆனா ஒரு புது அரசியல்வாதிக்கு இது ரொம்ப முக்கியம். நான் எல்லாத்தையும் இடிச்சிட்டு புதுசா கட்டப் போறேன்னு சொன்னா மக்கள் மத்தியில ஒருவித பயம் வரும். ஆமா, ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் என்ன ஆகும்னு. கரெக்ட். ஏற்கனவே இருக்கிற மதிய உணவு திட்டம், மகளிர் உரிமைத் தொகை மாதிரியான திட்டங்கள் என்ன ஆகுமோன்னு ஒரு கேள்வி வரும். ஆனா நல்லதை எடுத்துக்குவேன் கெட்டதை மாத்துவேன்னு சொல்லும்போது ஒரு சீர்திருத்தவாதி மாதிரி. அதேதான், அவர் ஒரு சீர்திருத்தவாதியா தெரியறாரே தவிர ஒரு புரட்சியாளரா தெரியல. இது மக்கள் அவரை ஏத்துக்கிறத சுலபமாக்கும். அதோட பிப்ரவரி இறுதியில மாசான அறிவிப்புகள் வரும்னு அவர் சொன்னது மக்கள் எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. ஓகே, இதுக்கு ஆளுங்கட்சியோட எதிர்வினை எப்படி இருந்துச்சு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விஜயோட பேச்ச சினிமா பஞ்ச் டயலாக்னு சொல்லியிருக்காரு. அரசியல் ஒரு மகா சமுத்திரம்னு அவரு சொன்னதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஆமா, அதாவது பறக்கறதுக்கு முன்னாடி நடக்க பழகிக்கோ தம்பின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுல அவருடைய நீண்டகால அரசியல் அனுபவத்தை அவர் முன்னிறுத்துறார். நிச்சயமா, இது அனுபவத்துக்கும் புது வருகைக்கும் இடையிலான ஒரு போட்டி. இப்போ இந்த அரசியல் பின்னணியில நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை நீங்க பொருத்தி பாருங்க. சரி, இது வெறும் தேர்தல் வாக்குறுதி இல்ல. விஜயோட வருகையால ஏற்பட்ட அரசியல் அதிர்வலைகளை சமாளிக்கவும் அவருடைய மாசான அறிவிப்புகள் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் கவனத்தை தங்க பக்கம் திருப்பவும் திமுக எடுக்கிற ஒரு முக்கிய உத்தியா இது இருக்கலாம். ஒரு தற்காப்பு ஆட்டம் மாதிரியா? அது ஒரு தற்காப்பு ஆட்டம் மாதிரியும் தெரியுது, அதே சமயம் ஒரு தாக்குதல் ஆட்டம் மாதிரியும் தெரியுது. இது ஒரு கிளாசிக் அரசியல் மூவ் மாதிரி தெரியுது. அதாவது ஒரு புது கவர்ச்சியான சக்தி அரசியலுக்குள்ள நுழையும் போது ஆளுங்கட்சி நேரடியா மக்களை சென்றடைகிற நலத்திட்டங்களை அதிகப்படுத்துறது. ஆமா, இது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே நாம பாக்குற ஒரு பேட்டர்ன் தானே? மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு கிளாசிக் திராவிட அரசியல் பிளேபுக். மக்களை கட்சி அமைப்புகளை தாண்டி அரசாங்கம் நேரடியா தொடர்பு கொள்ளும். அப்போ வாக்காளரோட மனசுல தங்களுக்கு நன்மை செய்யறது அரசாங்கம்தான், ஒரு தனிப்பட்ட கட்சி இல்லங்கிற எண்ணம் உருவாகும். சரி, இப்ப இந்த நகைக்கடன் தள்ளுபடி மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் 5000 ரூபா வழங்கப்படும் சொன்னதா உங்க ஆதாரம் குறிப்பிடுறதும் இந்த பெரிய வியூகத்தோட ஒரு பகுதி தான். ஓ, அதுவும் இருக்கா? ஆமா, இந்த மாதிரி பல அறிவிப்புகள் மூலமா தேர்தல் வரைக்கும் மக்கள் மனசுல தங்களை பத்தின ஒரு நேர்மறையான எண்ணத்தை நிலைநிறுத்த முயற்சி பண்றாங்க. சரி, இந்த அரசியல் கணக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கடைசியா இதெல்லாம் மக்கள்கிட்ட என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? உங்க ஆதாரம் இலவசம்ங்கிற விஷயத்த ரொம்ப வெளிப்படையா பேசுது. கடையில குடுக்கற பை ஒன் கெட் ஒன் ஆஃபரோட ஒப்பிடுது. இந்த ஒப்பீடு எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நாம வாக்காளர்கள் என்பதை தாண்டி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற நுகர்வோர் மாதிரி ஆயிட்டோமா? வாவ், அந்த கண்ணோட்டம் அருமை. வாக்காளர் ஒரு நுகர்வோராக மாறுவது, அந்த ஆதாரம் சொல்றது அததான். ஆமா, இந்த இலவசங்களை அரசாங்கமும் சரி மக்களும் சரி ஒரு இயல்பான விஷயமா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நாம இலவசங்கிற வார்த்தையை தாண்டி பார்க்கணும். எப்படி? ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற விவசாயிக்கு இந்த 3 சவர நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது அவரோட குழந்தையோட ஒரு வருஷ கல்வி செலவு. கரெக்ட். இல்லனா அடுத்த விதைப்புக்கு தேவையான மூலதனம். அது வெறும் சலுகை இல்ல, சில சமயங்கள்ல அது ஒரு உயிர் காக்கும் விஷயம். ஆமா, அந்த பார்வை ரொம்ப முக்கியம். நகரத்துல இருந்து பார்க்கும்போது ஃப்ரீ பீன்னு தெரியற விஷயம் கிராமத்துல ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்தக்கூடியதா இருக்கலாம். கரெக்ட். இங்கதான் நம்மள யோசிக்க வைக்கிற விஷயம் வருது. இது வாக்காளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையில இருக்கிற ஒருவித பரிவர்த்தனை உறவை காட்டுது. ஒரு கொடுத்தல் வாங்கல் மாதிரி. அதேதான்,
உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினா அடுத்த முறை யாரை ஆட்சியில் அமர வைக்கணும்னு நாங்க முடிவு செய்வோங்கிற மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்கு. ஆக இந்த நகைக்கடன் தள்ளுபடி மாதிரியான திட்டங்கள் வெறும் பொருளாதார முடிவுகள் இல்ல, அவை வாக்குகளை குறிவைத்து எடுக்கப்படும் நேரடி அரசியல் முடிவுகள். அது ஜனநாயகத்தோட ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாகவே மாறிடுச்சு. ஆக இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து சில விஷயங்கள் தெளிவா தெரியுது. 3 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி கிட்டத்தட்ட உறுதி. ஆமா, அதுவும் முதல்ல கூட்டுறவு வங்கிகள்ல வரப்போகுது. ஆனா இதை எல்லா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கும் நீட்டிக்கணுங்கிற மக்கள் கோரிக்கையும் ரொம்ப வலுவா இருக்கு. இருக்கு. அரசியல் களத்துல திமுக, புதுசா வந்திருக்கிற விஜய், அப்புறம் அதிமுகன்னு ஒரு மும்முனை போட்டி உருவாகிக்கிட்டு வருது. மக்கள் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் உன்னிப்பா கவனிச்சு தங்களோட வாக்குகளை முடிவு செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, வரப்போகிற தேர்தல் ரொம்பவே சூடா இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. நிச்சயமா. இந்த விவாதம் ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு விட்டுட்டு போகுது. உங்க ஆதாரம் கடைசியில யாவரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமேன்னு சொல்லி இந்த திட்டம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு விரும்புது. ஆமா, அது ஒரு நல்ல மனிதாபிமான பார்வை. ஆனா ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த மாதிரி தள்ளுபடிகள் தனிநபர்களுக்கு உடனடி நிவாரணம் கொடுத்தாலும் மாநிலத்தோட நீண்டகால பொருளாதாரத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு கணக்குப்படி கூட்டுறவு வங்கிகள்ல மட்டும் இந்த தள்ளுபடியை கொடுத்தா சுமார் 15 லட்சம் குடும்பங்கள் பயனடைவாங்க. ஆனா இதனால மாநில அரசுக்கு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் கூடுதல் சுமை ஏற்படும். 6000 கோடியா? ஆமா, இந்த நிதிச்சுமையை எப்படி சமாளிக்க போறாங்கங்கிறது தான் இங்க இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இந்த வாக்குறுதிகளோட அடிப்படையில நீங்க யாருக்கு வாக்களிக்கணும்னு சிந்திக்கும் போது உங்க ஆதாரம் பேசாத இந்த பெரிய பொருளாதார பார்வையும் நீங்க மனசுல வச்சுக்கிறது அவசியம். மக்கள் நலனுக்கும் அரசியல் ஆதாயத்துக்கும் நடுவுல இருக்கிற கோடு எங்க வரையப்படுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.